வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல இன்ட்ரோ பார்த்துருவோம். நிறைய பேர் இன்னைக்கு வந்து மாஸ்டர் டிகிரி பண்ணணும் நிறைய ஆசை இருக்கு. பட் அதுக்கான டைமிங் வந்து இல்லை. நேரடியாக போய் காலேஜ் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல வந்து இருக்கு. பட் நீங்க அதெல்லாம் இல்லாம ஆன்லைன்லேயே வந்து உங்க மாஸ்டர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணலாம். ஆன்லைன்லேயே அது எனக்கு வேல்யூபிளா இருக்குமா கேட்டீங்கன்னா எஸ், 100% உங்களுக்கு வேல்யூபிளான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதுவும் எங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து இந்த மாஸ்டர் டிகிரியை 100% ஆன்லைன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கண்டக்ட் பண்றாங்க. இதுல என்ன மாதிரி வந்து டிகிரிஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க MBA, MCOM, MA இங்கிலீஷ், MA ஹிந்தி இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எல்லா மாஸ்டர் டிகிரிஸும் நீங்க வந்து முடிச்சுக்கலாம். இதுல நிறைய பேருக்கு டவுட் வருது என்ன அப்படின்னா, ஆன்லைன்ல நான் முடிக்கிறேன், இந்த டிகிரி எனக்கு வேல்யூபிளா இருக்குமா, இது எனக்கு ரொம்பவுமே உபயோகமா இருக்குமா கேட்டீங்கன்னா 100% வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு வேல்யூபிளானவும் ரொம்ப வந்து உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கக்கூடிய ஒரு மெயினான விஷயங்கள் தான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து டீச்சிங் பண்ணக்கூடிய எல்லா ஃபேக்கல்ட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மெயினான ஆள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விஷயங்களையும் பண்ண போறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட யூனிவர்சிட்டியை இதை வந்து கண்டக்ட் பண்றதுனால நீங்க லேட் பண்ணாம இப்பே வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கான ஒரு கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இந்த கூகுள் டாக்குமெண்ட் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ வெல்கம் டு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். இதில் வந்து உங்கள் நேம், ஜிமெயில் ஐடி, மொபைல் நம்பர், நீங்கள் என்ன ப்ரோக்ராம், என்ன டிகிரி வந்து சூஸ் பண்ண போறீங்கன்ற கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. ஸோ அவங்களே உங்களை டேரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் மாஸ்டர் டிகிரியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் அதுவும் ஆன்லைனில் ஒரு வேல்யூபிள் டிகிரியை நீங்கள் உங்கள் டயத்திலே வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டைமும் வேஸ்ட் ஆகாது. நீங்கள் அடுத்தடுத்து நெக்ஸ்ட் நல்ல விஷயங்களுக்கும் போகலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே இப்போ ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட வேல்யூபிள் டயத்தை ரொம்ப வேல்யூபிளான டிகிரி நீங்க கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு சத்தர்லாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் எல்லா பேருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட சத்தர்லாண்ட் நிறுவனத்திலிருந்து இப்போ நமக்கு ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ அந்த வேலைகள் சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ அது போக மற்ற மாநிலங்களையுமே இருக்கு. பட் இப்போ எங்க இருந்தாலுமே இந்த வேலைகளை நீங்க வீட்டில இருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன். இதுக்கான அடிப்படை ஊதியம் வந்து 24,400 ரூபாய் அப்படின்ற ஒரு அப்ராக்சிமேட்லி சேலரியில அசோசியேட் சாட் சப்போர்ட் கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஒரு இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி கோடிங் நாலேஜ்லாம் வந்து எதுவுமே இல்லாம இந்த வேலைகளை நீங்க ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். ஸோ வேலை பார்க்கறதுக்கு கண்டிப்பா உங்ககிட்ட லேப்டாப் இருக்கணும், இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த ஜாப் நீங்க தாராளமா வீட்டில இருந்து வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த வேலைகள் வந்து கோடிங் சம்பந்தப்பட்ட வேலைகளே கிடையாது, BPO சம்பந்தப்பட்ட ஒரு சாட்டிங் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்கான ஒரு ஒர்க் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வேலைகளுக்கு எல்லாத்தையுமே விண்ணப்பிக்க பாருங்க. ஏதோ டிகிரி முடிச்சு எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் கொடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சத்தர்லாண்டோட அசோசியேட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் நான் வீடியோல டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இந்த ஒரு வேலைகள் வந்து பெர்மனன்ட்டான ஒர்க் அட் ஹோம்கான வேலைகள் தான். இந்த வேலைகளுக்கு வந்து ஏதோ ஒரு டிகிரி, அது வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியர், ஃபார்மசி, MBA, MCA எந்த பேக்ரவுண்ட்ல நீங்க டிகிரி முடிச்சதாலும் பரவாயில்ல, இந்த ஜாபுக்கு நீங்க தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு தேவை வந்து கஸ்டமர் சப்போர்ட்கான ஒரு பேசிக்கான ஸ்கில்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2025 வரைக்கும் பாஸ் அவுட் ஆன எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன முடிச்சாலும் பரவாயில்ல, எந்த வருஷம் பாஸ் அவுட் ஆனாலும் பரவாயில்ல, அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நான் 2026 நான் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா அப்ளை பண்ண முடியாது. அதுதான் அவங்க தெளிவா போட்டாங்க. 2025 வரைக்கும் மட்டும் பாஸ் அவுட் ஆன மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், மற்ற யாருமே அப்ளை பண்ண முடியாது அப்படின்றமே வந்து சொல்லிட்டாங்க. இப்போ 2026 அந்த டிகிரி தான் 27 முடிச்சுட்டா அவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா இப்போ நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் அப்ளை பண்ண முடியாது. ஏதோ ஒரு ஃபுல் டைமான UG அண்ட் PG வந்து முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரிக்கே நான் டிகிரி வந்து நான் வந்து கரஸ்ல தான் நான் பண்ணேன், நான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல தான் பண்ணேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்க ரெகுலரா காலேஜ் போய் இந்த டிகிரி நீங்க முடிச்சு கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க அந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல வந்து இப்போ டிஸ்டன்ஸ் எஜுகேஷனோ இல்ல கரஸ்ல நீங்க வந்து டிகிரி முடிச்சீங்கன்னா அதை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. டேஸ் கலரா போயிட்டு நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும் தான் அது பெருசா கன்சிடர் பண்றாங்க எந்த ஒரு டிகிரியுமே. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜாப் ரோல் வந்து அசோசியேட் பிளஸ் அதுல இருந்து சீனியர் அசோசியேட்டா நீங்க வந்து ப்ரமோட் ஆகிக்கலாம். இதுல வந்து என்ன வேலை வந்து இருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை தான் பார்க்க போறீங்க. இதுல வந்து இமெயில் மூலியமாவோ சாட் மூலியமாவோ இல்ல சோஷியல் மீடியா மூலியமாவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து பேசிக்கான இங்கிலீஷ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், சோஷியல் மீடியா நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், சாட்டிங் பண்ணக்கூடிய டைமிங்கான ஸ்பீட் வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி MS Excel டேட்டாவெல்லாம்
கட்டாயமாக ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும். இதை தாண்டி இந்த வேலைகள் நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்க போறீங்க அப்படின்னால ஒரு நல்ல லேப்டாப்பும் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்டிவிட்டியும் கட்டாயமாக உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த வேலைகளை நீங்கள் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதை தாண்டி இந்த வேலைகள் இருக்கக்கூடிய கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இது வந்து மெயினாக வந்து கஸ்டமர்ஸ்க்காக நம்ம பார்க்கக்கூடிய வேலைகள் அப்படின்னால கஸ்டமர் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் பொலைட்டாக பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் கன்சர்னாக பேசுறதெல்லாம் கரெக்டான ஒரு கைட்லைன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். இதை தாண்டி இமெயிலையோ சேட்லையோ மெயிலோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் மூலியமா நீங்கள் அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட்டையும் நீங்கள் வந்து வளர்த்துக்கணும். ப்ளஸ் இது இப்போ வந்து டேட்டா ரொம்ப செக்யூரிட்டியாக மெயின்டைன் பண்ணணும். டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி ஃபீட்பேக் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பண்ணணும். இந்த வேலைகளில் முதல் சேர்ந்து ஒரு 15 நாட்கள், ஒரு 2 வாரம் கூட சொல்லலாம், சரியா ஒரு 14 நாட்கள் கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ட்ரைனிங் செக்ஷன் அப்படின்னு நடக்கும். அதில் இந்த வேலைகள் நீங்கள் எப்படி பார்க்க போறீங்க, என்ன ஏது அப்படின்னு அவங்களே சொல்லி தந்துருவாங்க. ஸோ ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், இன்ஜினியர், ஃபார்மசி, MBA, MCA முடிச்ச, டிகிரி முடிச்ச எல்லா பேருமே தாராளமாக இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ டைப்பிங் ஸ்கில் கேட்குறாங்க, பேசிக்கான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் கேட்குறாங்க. இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயங்கள் ஒர்க் அட் ஹோம்க்கான வேலை வாய்ப்புகள் இதில் வந்து தரப்படும். ஓகே, ஒருவேளை நீங்கள் வந்து ஆஃபீஸில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக ஆஃபீஸ் தான் வரணும். ஸோ அதை தாண்டி 25 கிலோமீட்டருக்கு மேலே அவுட் சைடில் இருக்காங்க அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருவேளை கோயம்புத்தூரோ சென்னையிலோ இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் நேரடியாக ஆஃபீஸ் போய் பார்க்குற மாதிரியான சான்சஸ் வந்து இருக்கலாம். ஒருவேளை அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வேலைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ரொட்டேஷனல் பேஸ்டு ஷிஃப்ட் அப்படின்னால உங்களுக்கு வந்து நைட் ஷிஃப்ட்டும் இருக்கலாம், டே ஷிஃப்ட்டும் இருக்கலாம். ஸோ எந்த ஷிஃப்ட் இருந்தாலும் அடாப்ட் பண்ணி நீங்கள் வந்து வேலை பார்க்க கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், எப்பவுமே நம்ம சைட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டாப்ல வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு செலக்ஷன் ப்ராசஸ், ஏஜ் லிமிட், சேலரி எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கான அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கும் கொடுத்துருப்போம். ஸோ இங்கேயே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். சேலரி 24,400 ரூபாய் அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு வந்து தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரெஷர்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல சம்பளம் தான். தாண்டி இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற கேட்டகரிஸில் இது ஒரு நல்ல வேலை தான். ஸோ ஒரு நல்ல கம்பெனியும் கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்க. கிளிக்கர் எடுத்து பார்த்தீங்களா, ஸோ இதை டச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்து தெரியுங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளிக்கர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ அதில் வந்து ஒரு லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் மெயினாக. ஸோ இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10, 9 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து முடியும். ஸோ முடிஞ்ச இதுக்கப்புறம் அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து தொடரும். ஸோ இப்போ வந்து முடிஞ்சிருச்சா, இப்போ நான் லைட் மேலே ஸ்க்ரோல் பண்ணுறேன், எனக்கு அகைன் கிளிக்கர் தெரியுது. ஸோ நான் இப்போ இதை டச் பண்ணோன்னே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த சத்தர்னோட அஃபிஷியல் கரியர் பேஜ் வந்து இதுதான். அசோசியேட், சீனியர் அசோசியேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள். இதோட ஹெட் ஆஃபீஸ் வந்து பெங்களூர் இருக்கு. பட் நமக்கான வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். ஏன்னா பெர்மனண்டான ஒர்க் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு இந்த வேலைகளே ஸ்டார்டிங் வந்து ஆகுது. ஓகே, நம்ம பார்த்த கம்பெனியோட டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் அண்ட் ஜாபோட டிஸ்கிரிப்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். ஸோ உள்ள வந்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் அது போக இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டன் தெரியுதா, எஸ் இதையுமே நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஒரு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இது வந்து ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மணிக்கு இன்னிடோ, லிங்க்டினோ இதெல்லாம் வச்சிருங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட மெர்ஜ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஸ்யூம் வந்து 10 MB இருக்கிற மாதிரி பார்த்து அப்லோட் வந்து பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஓலா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுங்க. ஜிமெயில் ஐடி, கன்ஃபார்ம் ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. எந்த சிட்டி, வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கக்கூடிய நம்பராக பார்த்து ஃபோன் நம்பரில் ஆட் வந்து பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொடுத்துக்கலாம், ஏன்னா தேவை கிடையாது. எஜுகேஷன் இருக்கும், ஸோ அது வந்து கொடுத்துக்கோங்க. எங்கே முடிச்சிங்க, அதில் என்ன மேஜர், டிகிரி, டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் கொடுத்துக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல் லிங்க்டின் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா தேவை கிடையாது. ஃபைனலாக இங்கேயுமே ரெஸ்யூம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபைனலாக சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயில், சைட்டோட லிங்க். இது சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷன், எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மணிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸில் வந்து பார்க்குறேன். டாடா.